ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நோட்பேடில் இந்த மாதிரி கோட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி இப்படி சூப்பர்பான ஒரு இமேஜாக வந்து கிரியேட் பண்ணுறது கேன்வாவை யூஸ் பண்ணி, குறிப்பாக ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த டுட்டோரியலை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நீங்களும் இந்த டெம்ப்ளேட்ஸை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஒரு கோட் இமேஜை சூப்பராக கிரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு புது இமேஜை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு என்னவா நீங்கள் கிரியேட் பண்ணணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் கோட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கோட் ஃபார் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுன்னு நம்ம சர்ச் பண்ணியிருக்கோம். அதையே வந்து இப்போவும் கொடுக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேற்கொண்ட டிசைன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே கேன்வாவில் டெம்ப்ளேட்ஸ் நிறையா இருக்கும், ப்ரீ டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ். அந்த டெம்ப்ளேட் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இமேஜை யூஸ் பண்ணி நான் ஒரு கோட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட்டு இந்த இதை கிளிக் பண்ணனா போதும். எனக்கு கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் ஃபுல்லாக அப்படியே வந்து எடிட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ரத்தன் டாட்டாவோட கோட்டை தான் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னா அந்த இமேஜ் வந்து நமக்கு வேணும் இல்லையா? ஸோ கேன்வாவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இமேஜையும் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இன்டர்நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிங்கனாவே போதும். அது கேன்வாவில் அப்லோட் வந்து ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுளுக்கு போய்க்கலாம். இப்போது ரத்தன் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இமேஜஸ் போகிறோம். ஸோ அவரோட நிறைய இமேஜஸ் இருக்குது. நமக்கு சூட்டபிளான ஒரு இமேஜை நம்ம எடுப்போம். ஸோ இதில் மைக்கோட வந்து இருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் கிளிக் வந்து பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு காப்பி இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ ஜஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட் நமக்கு ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா? அங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் வி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும். ரத்தன் டாட்டாவோட இமேஜ் வந்து இந்த இடத்துல வந்துடும். இப்போ நமக்கு இந்த இமேஜ் ஏற்கனவே இருக்க இமேஜை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த பர்டிகுலர் இமேஜ் போயிடும். இப்போது ரத்தன் டாட்டாவோட இமேஜை நீங்கள் இந்த சைஸில் ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி ஃபுல்லாக இப்படி வந்து பெருசு பண்ணுங்கள். ஸோ அவரோட போர்ஷன் வந்து அங்கே தள்ளி இருக்க மாதிரியும் ஸோ இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரத்தன் டாட்டாவோட இமேஜ் தான் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்கில் வந்து கொண்டு போகணும். ஸோ ஜஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை சென்ட் டு பேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து வந்துட்டு இருக்கு. இதையும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் வந்து பண்ணிடுங்க. ஸோ இப்போ ரத்தன் டாட்டாவோட இமேஜ் வந்துருச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியை குறைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த டிரான்ஸ்பரன்சியை அப்படி குறைச்சிருங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே நமக்கு டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை தான் அப்டேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு நோட்பேடில் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு அங்கே கொண்டு போய் ஜஸ்ட்டு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு வி கொடுத்தோம்னா போதும். ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்டேட் வந்து பண்ணிட்டோம். அதே மாதிரி நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே அப்டேட் பண்ணிடலாம். ஸோ ரத்தன் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கோட் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா ஜஸ்ட் இந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இங்கே நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎன்ஜியில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜேபெக், பிடிஎஃப் எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணிக்க முடியும். பிஎன்ஜியில் யூஸ்வலாக பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஸோ பிஎன்ஜியில் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது லிமிட்டட் சைஸ் அதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா ப்ரோ வெர்ஷனில் தான் வைக்க முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் இதை டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த இமேஜில் கேன்வாவோட எந்த ஒரு பேக்ரவுண்ட் அந்த இதுவுமே வந்து இருக்காது. ஸோ அவங்களோட பிராண்ட் இமேஜ் எதுவுமே இருக்காது. ஸோ நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். இதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு கோட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்வா அப்ளிகேஷனில் ஒரு எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஒரு இமேஜை வந்து நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண முடியும். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இன்னும் நிறைய டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன்.